வணக்கம். புதுவை மாநிலத்தில் உள்ள மீனவர்களுக்கு தடைக்கால நிவாரண உதவித்தொகை ரூபாய் 11.15 கோடிக்கான காசோலை முதல்வர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் வழங்கினார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் மத்திய அரசு திட்டத்தின் கீழ் கடந்த 2020 முதல் 2021 ஆண்டிற்கான மீன்பிடி தடைக்கால நிதியுதவி வழங்கும் நிகழ்ச்சி சட்டப்பேரவையில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி, காரைக்கால், மாகே மற்றும் ஏனாம் பிராந்தியத்தில் உள்ள 24,786 உறுப்பினர்களுக்கு தலா ரூபாய் 4,500 வீதம் 11,15,37,000 வழங்கப்பட்டது. அவரவர் வங்கி கணக்கில் இன்று முதல் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள 500 ஊர்காவல் படை வீரர் பணியிடங்களுக்கு மொத்தம் 20,189 பேர் விண்ணப்பித்துள்ள நிலையில் உடற்தகுதி தேர்வுகள் ஜனவரி முதல் வாரத்தில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி காவல்துறையில் ஊர்காவல் படை வீரர்களுக்கான தேர்வு அறிவிப்பு கடந்த ஆகஸ்டில் வெளியானது. 420 ஆண், 80 பெண் ஊர்காவல் படை வீரர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். ஆண்கள் பிரிவில் புதுச்சேரியில் 290, காரைக்காலில் 68, மாகில் 37, ஏனாமில் 25 பேரும், பெண்கள் பிரிவில் புதுச்சேரியில் 58, காரைக்காலில் 12, மாகில் 9, ஏனாமில் ஒரு இடம் நிரப்பப்பட உள்ளது. இதற்கான விண்ணப்பம் ஆன்லைன் வழியாக கடந்த அக்டோபர் மாதம் பெறப்பட்ட நிலையில் உடற்தகுதி தேர்வுகள் ஜனவரி முதல் வாரத்தில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி அருகே உள்ள மொரட்டாண்டி சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சனிப்பெயர்ச்சி விழா நடைபெற்றது. சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியானார். புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டி பகுதியில் அமைந்துள்ள 27 அடி உயர சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சனிப்பெயர்ச்சி விழா நடைபெற்றது. சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடம்பெயரும் சனிப்பெயர்ச்சி விழா ஆலயத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 1008 லிட்டர் அபிஷேகம், 108 லிட்டர் சந்தனம், 108 பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் நடைபெற்று சனீஸ்வர பகவானுக்கு தீபார்த்தனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் வரிசையில் நின்று சனி பகவானை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். சென்னையை பார்வையிட்ட மத்திய அதிகாரிகள் தமிழக அரசை பாராட்டி விட்டார்கள் என கூறிக்கொண்டிருக்க கூடாது என்றும், தென் மாவட்டங்களில் மழை சமாளிக்க அரசு முன்னெச்சரிக்கையாக இருந்திருக்க வேண்டும் என புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் தனியார் வங்கி இடையிலான மென்பொருள் பரிமாற்ற புரிந்துணர்வு ஒப்பந்த நிகழ்வு காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், தமிழகத்தில் மழை மிக அதிகமாக பெய்ததால் பாதிப்பு அதிகமானது வருத்தமாக உள்ளது. தமிழக அரசு இந்த அளவுக்கு மழை வரும் என்று நினைக்கவில்லை என்று கூறுகிறார்கள். அரசாங்கம் ஒன்று இருக்கும்போது எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும். கட்டமைப்புகளை சரி செய்து எச்சரிக்கையுடன் இருந்திருக்க வேண்டும். சென்னையை பார்வையிட்ட மத்திய அதிகாரிகள் பாராட்டி விட்டார்கள் என கூறிக்கொண்டிருக்க கூடாது. உண்மையில் மக்கள் தான் பாராட்ட வேண்டும் என்றார். அது மனித கழிவுகளே மனிதர்களே அள்ளக்கூடாது என்பதற்காக 5 கோடி ரூபாய் ஒப்பந்தத்துல மத்திய அரசு ஒரு மிகப்பெரிய திட்டத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. இது தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது. இதனால் பல நல்ல முயற்சிகள், சுத்தமாவது, கழிவு நீர்கள் தேங்காமல் இருப்பது, அதை மனிதர்கள் அதில் பயன்படுத்தாமல், சகோதரர்களை பயன்படுத்தாமல் மிஷின்களை பயன்படுத்தும் பொழுது அது அவர்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும், மக்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும். ஒரு நல்ல நிகழ்ச்சி. இல்ல, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ரொம்ப மழை மிக அதிகமாக இருக்கிறது. இதுல ஒரே ஒன்று, ஏன்னா இந்த அளவுக்கு மழை வரலன்னு எங்களுக்கு சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு மழை வந்தாலும் ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லப்பா. ஒரு அரசாங்கம் என்று இருக்கும் பொழுது அதை எச்சரிக்கையாகத்தான் இருக்கணும். நம்மை மீறி மழை வருகிறது, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனா இன்னும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. இன்னும் கட்டமைப்புகளை இன்னும் சரி செய்ய வேண்டும். சென்னையிலுமே மத்திய அதிகாரிகள் பாராட்டி விட்டார்கள் அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். மக்கள் பாராட்ட வேண்டும். மக்கள் இன்னும் பேக்லாக் இருந்துட்டு தான் இருக்கு. அதனால உண்மை அறிந்து செயலாற்ற வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்து. முதலமைச்சர் ஒருவர் அரசு அதிகாரிகள் தனக்கு ஒத்துழைக்கிறார்கள். உங்களுடைய
இல்ல அது நான் தான் இப்ப தலைமைச் செயலர்கிட்ட சொன்னேன், நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேனே, பாஸ் புதுச்சேரி ஆக்குறதுக்கு எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகிறது. கூட்டம் அது அவர்கிட்ட கேளுங்கப்பா. நான் சரி செய்யறதுக்கு நான் முயற்சி பண்றேன். இல்ல இந்த இணக்கமா இருக்கும் அதிகாரிகளுக்கு இருந்து அவனை நானும் முதலமைச்சர் இணக்கமா இல்லைன்னு என்ன சொல்ல முடியும்? நீங்க அது சொல்லிட்டே இருங்கப்பா. நாங்க எல்லாம் சிஸ்டர் பிரதர் தான், வேற ஒண்ணு சூப்பர் முதலமைச்சர் இல்ல. இல்ல அப்படிலாம் இல்ல அதெல்லாம் நான் இல்ல ஒத்துக்கவே மாட்டேன். எல்லா கோப்புகளும் முதலமைச்சர் மூலமாக தான் எனக்கு வருகிறது. நானே தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்கப்படல. நீங்க அது எல்லாத்தையும் தூக்கி என் மேல போட்டுறாதுங்க. இதெல்லாம் சுமூகமா தான் நடக்குது. சில சுணக்கங்கள் இருக்கலாம், அது சரி செய்யப்படும் என்று நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். என்ன கேட்டா எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டு கூட அதை சரி செய்யலாம். இல்ல அவங்க மசோதாவான் இப்ப போடப்பட்டிருக்கிறது இல்ல, யூனியன் டெரிட்டரிக்கு தனியாக பில் பாஸ் பண்ணணும். அதை பாஸ் பண்ணிருக்காங்கல்ல, அதனால இவங்க அதையும் செய்யல. இப்ப ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பது எனக்கு கருத்து. வில்லியனூர் வசந்த நகர் ஸ்ரீ வசந்த வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் உள்ள தர்மசாஸ்தா ஐயப்பன் சுவாமிக்கு 4ஆம் ஆண்டு அன்னதான விழா நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் வசந்தம் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வசந்த வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் தர்மசாஸ்தா ஐயப்பன் சுவாமி ஆலயத்தில் 4ஆம் ஆண்டு அன்னதான விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள ஐயப்பன் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள், மகா தீபார்த்தனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான ஐயப்பன் பக்தர்கள் கலந்து கொண்டு 18ஆம் படி பூஜையில் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் நடைபெற்ற அன்னதான விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காலாப்பட்டில் நடந்த மத்திய அரசு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதியில் நடைபெற்றது. விழாவில் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு மத்திய அரசின் திட்ட பயனாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள வீடுகளை பார்வையிட்ட கவர்னர் 2024ஆம் ஆண்டுக்கான நாட்காட்டியை பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் அரசு அதிகாரிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஊசோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் மற்றும் கூடப்பாக்கம் கிராம பஞ்சாயத்தில் மத்திய அரசின் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை உத்தரவின்படி வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் மற்றும் கூடப்பாக்கம் கிராம பஞ்சாயத்தில் மத்திய அரசின் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களின் கீழ் பயன்பெற்ற பயனாளர்கள் தங்களது கருத்துக்களை பொதுமக்களுடன் பகிர்ந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் பல்வேறு மத்திய அரசு திட்டங்களின் கீழ் புதிய பயனாளிகள் திட்ட பலன்கள் காசோலை ஆணை பெற்றனர். மேலும் இந்த கூட்டத்தில் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் உள்ளாட்சித்துறை இயக்குநர், ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவிகளுக்கு வினாடி வினா போட்டி மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. இறப்பு நிகழ்வுகளை 21 நாட்களில் பதிவு செய்ய வேண்டுமென உழற்கரை நகராட்சி அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக உழற்கரை நகராட்சி ஆணையர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழற்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் நிகழும் பிறப்பு மற்றும் இறப்பு நிகழ்வுகள் கட்டாயம் பதிய வேண்டும். வீடுகளில் நடைபெறும் இறப்பு நிகழ்வுகள் சிலர் அறியாமையின் காரணமாக பதியாமல் விடுகின்றனர். எனவே பொதுமக்கள் நகராட்சியில் இறப்பு நிகழ்வு நடந்த 21 நாட்களுக்குள் பதியாமல் பிறகு பதிவதில் நடைமுறை தாமதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எனவே இறப்புகள் உரிய நேரத்தில் பதிய வேண்டும். பிறப்பு மற்றும் இறப்பு சான்றுகள் பெற மக்கள் அதிக அளவில் வருவதால் பொதுநலன் கருதி புதுச்சேரியில் அனைத்து பொது சேவை மையங்களிலும் பெற்றுக்கொள்ள வசதி செய்யப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. திருபுவனை தொகுதிக்குட்பட்ட ஆதி திராவிட மக்கள் வசிக்கும் திருவண்டார் கோயில் சின்னப்பேட் பகுதியில் விடுபட்ட சாலைகளுக்கு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார்.
புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பரிந்துரையின் மூலம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் சார்பாக திருப்பூணை தொகுதிக்குட்பட்ட ஆதி திராவிட மக்கள் வசிக்கும் திருவண்டார் கோயில் சின்னப்பேட் பகுதியில் விடுபட்ட சாலைகளுக்கு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்காக ரூபாய் 25,55,000க்கு மதிப்பீடு தயாரித்து ஒப்புதல் பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இன்று தொடங்கி வைத்தார். விழாவில் ஆதி திராவிடர் நலத்துறை செயலாளர் கேசவன் மற்றும் ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு அறநிலை கழகத்தின் மேலாண் இயக்குநர் சிவகுமார், செயற்பொறியாளர் பிரபாகரன், பொது மேலாளர் ஆறுமுகம், உதவி பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் திருவருட்செல்வன், ஒப்பந்ததாரர் தங்கராசு மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி குயவர்பாளையத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சனிப்பெயர்ச்சி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சனி பகவான் பயிற்சியாவதை முன்னிட்டு புதுச்சேரி குயவர்பாளையம் செல்லப்பெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலயத்தில் சனிப்பெயர்ச்சி விழா நேற்று மாலை நடந்தது. முன்னதாக சனீஸ்வர பகவானுக்கு பால், தயிர், பன்னீர், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட மங்கள திரவியங்களால் மகா அபிஷேகம் நடந்தது. தொடர்ந்து சகஸ்ரநாம அர்ச்சனை செய்யப்பட்டது. மிக சரியாக மாலை 5:20 மணிக்கு மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சனி கிரகம் பிரவேசிப்பதை குறிக்கும் வகையில் மங்கள வாத்திய குழுவினர் இசையின் போது ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு மகா தீபாரதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை வழிபட்டனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழு நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். வில்லியனூர் அருகே பைக் மீது ஜீப் மோதிய விபத்தில் தந்தையும் மகனும் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த ஆகரம் பகுதியை சேர்ந்தவர் திருமுருகன். இவர் நேற்றிரவு தனது மகன் அரவிந்தராஜுடன் கூடப்பாக்கத்தில் பால் வாங்கிக் கொண்டு பைக்கில் வீட்டிற்கு புறப்பட்டார். அப்பொழுது வில்லியனூரில் இருந்து 10 கணு நோக்கி வந்த ஜீப் பைக் மீது மோதியதில் திருமுருகன் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். படுகாயமடைந்த அரவிந்தராஜை அங்கிருந்தவர்கள் மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி அவரும் உயிரிழந்தார். இது குறித்து வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி சார்பில் வரும் 23ஆம் தேதி வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உழவர்கரை நகராட்சி நகர வாழ்வாதார மையம் மற்றும் நவயோகா கன்சல்டன்சி சர்வீஸ் சார்பில் வரும் 23ஆம் தேதி வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. கொட்டுப்பாளையம் நவீன சுகாதார மீன் அங்காடி வளாகத்தில் உள்ள நகர வாழ்வாதார மையத்தில் வேலைவாய்ப்பு முகாம் நடக்கும். காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை முகாம் நடைபெற உள்ளது. புதுவையை சேர்ந்த முன்னணி தனியார் நிறுவனத்தில் வெல்டிங் மற்றும் பிட்டர் பயிற்சி அளித்து பணியமர்த்தப்படும். இதில் தேர்வு செய்யப்படும் அனைவருக்கும் மாத சம்பளமாக ரூபாய் 15,000 முதல் ரூபாய் 20,000 வரை ஊதியம் வழங்கப்படும். இந்த வேலைவாய்ப்பு முகாமில் 8ஆம் வகுப்பு முதல் டிப்ளமோ, ITI, இளநிலை பொறியாளர் பட்டம் பெற்று அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 0413296201 மற்றும் 7806801160 மற்றும் 9843442999 என்ற தொலைபேசி எண்ணிலும் walkerate@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் தொடர்பு கொள்ளலாம் என உழவர்கரை நகராட்சி ஆணையர் யஷ்வந்த் மீனா தெரிவித்துள்ளார். மலேசிய நாட்டில் நடந்த ஆசிய அளவிலான வலுத்தூக்கும் போட்டியில் புதுச்சேரி வீரர் விஷால் 4 தங்கப்பதக்கம் மற்றும் ஸ்ட்ராங்மேன் பட்டத்தை வென்று சாதனை படைத்துள்ளார். மலேசிய நாட்டில் சிறப்பு பிரிவினருக்கான ஏசியன் கிளாசிக் பவர் லிப்டிங் சாம்பியன்ஷிப் போட்டி நடந்தது. இதில் ஆசிய கண்டத்தில் உள்ள 27 நாடுகளை சேர்ந்த 440 வீரர்கள் பங்கேற்றனர். இந்தியாவின் சார்பில் புதுச்சேரி வீரர் விஷால், புதுச்சேரி வலுத்தூக்கும் சங்க செயலாளர் பிரவீன்குமார் தலைமையில் 6 வீரர்கள் கலந்து கொண்டனர். ஆசிய அளவில் நடந்த போட்டியில் புதுச்சேரி வீரர் விஷால் 4 தங்கப் பதக்கம் மற்றும் ஸ்டார் ராங்மேன் ஆஃப் ஏசியா பட்டத்தையும் வென்று சாதனை படைத்துள்ளார்.
இவருக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.